ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்க வச்சு ஒரு வடை ரெசிபி பார்க்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு, சீரகம், சோம்பு இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் மரவள்ளிக்கிழங்க வந்து தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணுங்க. இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு இப்போ எப்படி வடை செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. மரவள்ளிக்கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நைஸாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி கடலைப்பருப்பையும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக எல்லாம் அரைச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மிளகாய், வரமிளகா, பச்சை மிளகா ரெண்டும் அரைச்ச பேஸ்ட்டு, அப்புறம் கூடவே பொடியாக அரிஞ்ச பெரிய வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாம் போட்டுக்கலாங்க. கூடவே தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த பிசைஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. இல்லை கொஞ்சம் தண்ணியாட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது கூட ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வடை கரெக்டான பதத்தில் வந்து வந்துருங்க. நார்மலாக வந்து நம்ம கையிலேயே வந்து வடை தட்டி வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எப்படி பருப்பு வடை செய்வோமோ அதே மாதிரி வடை வந்து தட்டி போட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காஞ்சிடக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கும்போது வடை போட்டு எடுத்தோம் அப்படின்னா வடை நல்லா வெந்து வரும். அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு செவக்க விட்டு எடுத்தால் சூப்பரான கிறிஸ்பியான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடிங்க.